இந்த ஆன்மா மன்னிக்காது, இது மன்னிக்காது, அது மன்னிக்காதுலாம் கதை. எவன் வேணா எவன் கூட வேணா சேருவான். ஆனானப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்தே 16ல் கலைஞரோட பேசிக்கிட்டு தான் இருந்தார். அதனால தான் அவர் பழம் நழுவி பாலில் விழுந்தினார். அதான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தார், பழம் நழுவி பாலில் விழுந்துதா பால்டாயில் விழுந்துதான்னு தெரியல, அது போக போக தான் தெரியும் உங்களுக்கு. திமுக ஜெயிக்க போதுன்ற ஒரு பரப்புரையை நாளும் பொழுதும் திமுக கட்டுப்பாட்டில் இருக்க 90% ஊடகங்களும் வாடகை வாய்களும் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளாக கொள்கை கூட்டணி என்று பேசி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனிமேல் அதை சொல்லுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆர் யூ டேக் யுவர் ஓன் டிசிஷன். ஒழுங்காக இருங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் முடிவை எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களை நம்பி நாங்கள் இல்லை. இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்கும்போது அவங்களுக்கு பண பலம் இருக்குது, உளவுத்துறை போலீஸோட பலம் இருக்குது. மீடியாவை இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திமுக கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இல்லை, அப்போ காங்கிரஸுக்கு அடிக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை எடுத்துக்கலாம்ல. நீ உள்ளுக்குள்ள இருந்தே உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் என்ன பண்ணுறான் பாருன்னு